வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டரில் இருக்க என்விரான்மெண்டல் எஜுகேஷன் சப்ஜெக்ட்டில் இருக்க ஒரு பேசிக்கான கொஷின் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் எந்த யூனிட் பார்த்தோன்னா யூனிட் 3ல் இருக்க என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் இட்ஸ் டைப். இந்த கொஷின் வந்து இந்த யூனிட்டுக்கே பேசிக்கான ஒரு கொஷின். ஏன்னா இந்த யூனிட் ஃபுல்லாகவே டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்னா என்ன, என்விரான்மெண்டல் பொல்யூஷன்னா என்ன, என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன்னா என்ன, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன, இந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே பேசிக்கான கொஷின் தான் இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன். இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன்னா என்னன்றதை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இங்கே ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, பட் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மாசுபடுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றுச்சூழல் அப்படின்றது என்விரான்மெண்ட் இங்கிலீஷில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதை வந்து பொல்யூஷன்ன்றதை நம்ம எப்போ சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாமே சுற்றி இருக்கும்போது அதை நார்மலான ஸ்டேஜில் கொண்டு போகாமல், அதை ப்ரொடெக்ட் பண்ணாமல், ப்ரிவென்ட் பண்ணாமல் நம்ம அதை ஏதாவது ஒரு டஸ்ட்டு கொண்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் சேஞ்சஸ் இருக்கும். அதை தான் நம்ம பொல்யூஷன் சொல்லுவோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஷார்ட்டான எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். என்னென்னா இப்போ டஸ்ட்பினில் தான் நம்ம வந்து குப்பைகளை போடணுன்றது பேசிக்கான நாலேஜ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் பப்ளிக் பிளேசஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் டஸ்ட்பின்ஸ் இப்போதைக்கு இருக்குது. இருந்தாலும் வழிநடுக்க நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா குப்பைகளை போட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி குப்பைகள் போட போட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட என்விரான்மெண்டல் வந்து பொல்யூஷன் ஆகுது. ஸோ இதை தான் ஷார்ட்டான எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுனால என்ன பாதிப்பு நடக்கும் அப்படின்றதையுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெகட்டிவ் இம்பேக்ட் த லிவிங் பீயிங்ஸ் அண்ட் தியர் லைஃப். நம்மளோட வாழ்வாதாரம் தான் எப்படி எல்லாமே பாதிக்கப்படும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக. தட் மீன்ஸ் நம்மளோட சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே குப்பையாக இருக்கும்போது நம்மளோட லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவும் இருக்காது, குவான்டிட்டியாகவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை சுற்றி எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிட்டா மட்டும்தான், என்விரான்மெண்ட்டை எப்போவுமே நம்ம பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். இல்லைனா அந்த குப்பையோட சுவாசத்தை நம்ம சுவாசிக்கும் போது ஹெல்த்தில் வந்து நிறைய பாதிப்பு ஏற்படலாம். நிறைய பொல்யூஷன் இருக்க ஏரியாவில் நம்ம வாழும்போது நம்மளோட லைஃபை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லாக சாட்டிஸ்ஃபையாக இருக்காது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ட், அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ட்ன்றது நேச்சுரல் என்விரான்மெண்ட்டோட ஒரு காம்போனண்ட். ஸோ சம் சேஞ்சஸ் அதில் நம்ம பார்க்கும்போது அதுதான் நம்ம என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ட் சொல்கிறோம். இது வந்து பார்த்தோன்னா பேசிக்காக 2 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து நான் டீக்ரேடபிள் பொல்யூட்டன்ட், இன்னொன்று வந்து பயோடீக்ரேடபிள் பொல்யூட்டன்ட். நான் டீக்ரேடபிள் பொல்யூட்டன்ட் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து போடுற குப்பைகள்லேயே மக்கிற குப்பை இருக்குது, ரொம்ப மக்காத குப்பைகள், ரொம்ப காலங்கள் ஆகி அப்பயுமே மக்காமல் பூமியை வந்து சேதப்படுத்துறதுக்கான குப்பைகள். ஸோ அதை தான் வந்து நான் டீக்ரேடபிள் பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். எதனால்? அந்த கெமிக்கல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நாள் பூமிக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா மக்காது, ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப மாதங்கள் ஆகும். சிலதெல்லாம் வந்து ரொம்ப வருஷங்கள் ஆனாலுமே என்ன பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா பூமி வந்து மக்க வைக்காமல் அப்படியே வந்து நம்மளோட ஏர்த்தை வந்து மாசுபடுத்திகிட்டே இருக்கிறது. ஸோ அதெல்லாம் சீக்கிரத்தில் மக்காத குப்பையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் டீக்ரேடபிள் பொல்யூட்டன்ட். குப்பை தான், அந்த குப்பையிலையுமே மக்கிற குப்பையும் இருக்குது, மக்காத ரொம்ப நாள் கழிச்சு மக்கிற குப்பையும் இருக்குது. ஸோ அதில் வந்து பிளாஸ்டிக்கு, பாலித்தீனு, பிவிசி, அதுக்கப்புறம் டிடிடி அப்படின்னு சொல்கிற இது டிடிடின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அது வந்து உள்வாங்கி மக்கிறதுக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிடிடின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து மாசுபடுத்துறது, அதுதான் நான் டீக்ரேடபிள் பொல்யூட்டன். பயோடீக்ரேடபிள் பொல்யூட்டன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மக்கிரும். நம்ம போகிற குப்பைகளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் நம்ம வந்து பயன்படுத்துறதுலேயே வந்து பார்த்தோன்னா டஸ்ட்பின்ஸ் நிறைய பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. மக்கிறத தனியாக போடுங்க, மக்காதது தனியாக போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வீட்டில் தெருவில் இருக்க நிறைய டஸ்ட்பின்ஸ்லையுமே அப்படி தான் டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டொமஸ்டிக் வேஸ்டஸ் லைக் சீவேஜ், பேப்பர் கப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே மக்கிடும். நம்மளோட அந்த நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை நம்மளால் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. வந்து இது எப்போ வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளமாக, இந்த மக்கிற குப்பையிலையுமே எப்போ நமக்கு ப்ராப்ளமாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த ஒரு இடமாவே அதை சேர்த்து வச்சுருக்கிறது. இப்போ வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டஸ்ட்பின்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு ஒன்ஸ் ஆச்சு வந்து அதை எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் அது மக்கிற குப்பை தானே, அந்த இடத்துல இருந்தால் மக்காதான்னு நினச்சிட்டு நீங்கள் 2 வீக்ஸ்க்கு அந்த டஸ்ட்பினில் குப்பை வழிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளமாக, அந்த இடத்துல டிசீஸ் நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்மெல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகி காற்றுல பறந்து போய் எல்லா இடத்தையுமே வந்து அசுத்தப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மக்கிற குப்பையுமே நம்ம வந்து அதை அஜாக்கிரதையாக இல்லாமல் அதை ப்ராப்ளமாக மாற விடாமல் நம்ம அப்பப்போ அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இந்த கொஷினை முடிக்கிறோம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்டில் எல்லா கொஷினையுமே எழுதி நான் வந்து நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், என்ன சப்ஜெக்ட் நோட்ஸ் வேணும்னு கேளுங்க. வேறு என்ன டாபிக் உங்களுக்கு போடலாம் அப்படின்னு உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எ வீடியோ.